ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க விஜய் அபிஷேக். இன்னைக்கு நம்ம எத பத்தி பேச போறோம் அப்டின்னா, இப்போ வந்து ஒரு மாநிலம் இருக்கு. ஒரு பெரிய கட்சி ஒரு எப்படி சொல்றது அப்டின்னா, ஒரு தேசிய கட்சி இருக்கு அப்டின்னா, ஒரு மாநிலத்துக்கு ஒரு தலைவர் இருப்பாங்க. அந்த தலைவர் தான் வந்து இப்போ வந்து இந்த தொகுதியில வந்து இவங்க நின்னாங்கன்னா ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது என்ன சொல்லுவாங்க அப்டின்னா, வேட்பாளர் தேர்வு அப்டின்னு சொல்லுவாங்க அது. அது வந்து யார் செய்வாங்க அப்டின்னு பார்த்தீங்க அப்டின்னா, மாநில தலைவர் அப்டிதான் செய்வாங்க. அப்டி பார்த்தோம் அப்டின்னா, இப்போ வந்து இங்க ஒரு தேசிய கட்சியா இருக்கிறது வந்து பிஜேபி. பிஜேபில மாநில தலைவர் யாரு? நயினா நாகேந்திரன். இப்ப அவரு தான் வந்து இங்க இருக்கிறவங்க எல்லாருமே செலக்ட் பண்ணணும். இவங்க வந்து இங்க நின்னா வெற்றி வாய்ப்பு அதிகமா இருக்கு. இப்போ இவங்க வந்து இப்போ கோயம்புத்தூர் தெற்குல நின்னாங்க அப்படின்னா வெற்றி வாய்ப்பு அதிகமா இருக்கு. வடக்குல நின்னாங்கன்னா வெற்றி வாய்ப்பு அதிகமா இருக்கு. திருப்பூர்ல நின்னாங்கன்னா வெற்றி வாய்ப்பு அதிகமா இருக்கு அப்படின்றது யார் யார் எங்கெங்க நிக்கணுமோ அத வந்து அவங்க டிசைட் பண்ணணும். ஆனா, இந்த முறை வந்து பார்த்தீங்கன்னா, பிஜேபி டோட்டலாவே வந்து அவர ஒதுக்கிட்டு மினிஸ்டர் ஒருத்தர் வந்து இத வந்து பார்க்க சொல்லியிருக்காங்க. நேரடியா அவரே வந்து யார் யார் நிக்கணும் அப்படின்னு நீங்க வந்து செலக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யார் அவரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது 8த் யூனியன் மினிஸ்டர் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரியலா இருக்கிற அதாவது பியூஷ் கோயல். இவரு தான் வந்து இப்போ நம்ம தமிழகத்துல வந்து அந்த தேர்வுன்னு சொன்னேன்ல, அதாவது வேட்பாளர் தேர்வு வந்து இவர் தான் அறிவிக்க போறாரு. அது எதுக்கு இவரு அறிவிக்கணும்? ஏன் நயினா நாகேந்திரன் நல்லா தானே இருக்காரு. அவரு அறிவிச்சிருக்கலாமே அப்படின்றது ஒரு ஏகப்பட்ட சந்தேகம் வந்திருக்கு. ஏன் அவரு முதல்ல இவரு வந்து அறிவிக்கிறாரு? ஏன் வந்து நயினா நாகேந்திரன் இத அறிவிக்கல அப்படின்றது தான் இந்த வீடியோல நான் டீட்டெயிலா சொல்லப் போறேன். சோ அத பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. நான் உங்க விஜய் அபிஷேக். இது நம்ம ஜெம் டிவி. 2026 இந்த எலக்ஷன் வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு 3, 4 மாசத்துலயே வந்துரும் போல. அந்த மாரி ஒரு கிட்டக்க தான் இருக்கு. ஏன்னா பிப்ரவரி மாசத்துல எப்படியும் வந்து என்னைக்கு வந்து எலக்ஷன், எப்போ வந்து ரிசல்ட் அப்படின்றத சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் எல்லா கட்சியும் வந்து போராட ஆரம்பிச்சுருவாங்க அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இந்த ஜனவரி மாசத்துல வந்து கூட்டணி பிரச்சனை வந்து ஓரளவு முடிஞ்சிருப்பா. அதாவது ஃபெப்ருக்கு முன்னாடி, அதாவது ஜனவரில வந்து பாத்தீங்க அப்படின்னா, யார் கூட கூட்டணி போட போறாங்க அப்படின்றத வந்து கண்டிப்பா அறிவிச்சே ஆகணும். இதுலயே வந்து நமக்கு ஏகப்பட்ட பிரஷரா இருக்கு. யாரோட தான் கூட்டணி போட போறாங்க? யார் எந்த கட்சியில தான் சேர போறாங்க? அப்படின்ற மாரி இது ஒரு தனி பிரஷரா இருக்கு. இதுவரைக்கும் இந்த பிரஷர் வந்ததே கிடையாது எந்த எலக்ஷன்லயுமே. இந்த எலக்ஷன்ல மட்டும் தான் வந்து ஐய்யய்யோ! டிவிகே கூட ஏடிஎம்கே கூட்டணியா? ஐயோ! பிஜேபி கூட ஏடிஎம்கே கூட்டணியா? இல்ல என்டிஏல வந்து டிவிகே சேர போறாங்களா? இல்ல காங்கிரஸோட சேர போறாங்களா? ஒரு எளவும் ஒண்ணும் புரியவே இல்ல. அந்த மாரி ஒரு மாரி கன்ஃப்யூஷனாவே இருக்கு இந்த 2026 எலக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். இந்த டைம்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா, பியூஷ் கோயல் வந்து இப்ப சென்னைக்கு வந்து யாரு எந்தெந்த இடத்துல நிக்கணும் அப்படின்றது டிசைட் பண்ணக்கூடிய ஒரே ஆள் வந்து இவரா தான் இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா, இப்ப வந்து மாநில தலைவர் அப்படின்னு ஒருத்தவங்க வந்து இப்ப நம்ம மாநிலத்துல இருக்காங்க. யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நயினா நாகேந்திரன். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அண்ணாமலை அவர்கள் இருந்தாங்க. இப்போ வந்து நயினா நாகேந்திரன் இருக்காரு. இப்போ வந்து டைரக்ட்டா வரதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மெயின் என்ன அப்படின்னா, ஒரு ஸ்ட்ராங்கான கேண்டிடேட் வந்து கண்டிப்பா நிப்பாட்டி ஆகணும். அதாவது தமிழகத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பிஜேபி வந்து இப்ப தான் கொஞ்சம் கொஞ்சம் மலர்ந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதே மாரி இந்த வாட்டி நம்ம வந்து கண்டிப்பா மலர்ந்தே ஆகணும் அப்படின்னு ஒரு ஸ்ட்ராங்கான கேண்டிடேட். இப்ப அபிஷேக் வந்து என் சொந்த ஊர்ல நிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப அந்த ஊர்ல நான் நிக்கிறேன் அப்படின்னா, அந்த ஊர்ல நான் ஃபேமஸா இருக்கணும். அதே மாரி அந்த ஊர்ல வந்து எனக்கு வந்து எப்படி சொல்றது? அபிஷேக்னா நல்ல பையன். அபிஷேக் வந்து நல்லா பண்ணுவான் அப்படின்ற மாரி என் மேல ஒரு நம்பிக்கை இருந்தா மட்டுமே எனக்கு ஓட்டு விழுகும். இல்லையா? அந்த மாரி அந்த ஊர்ல வந்து யார் ஃபேமஸா இருக்கா? அந்த ஊர்ல யார் நல்லது பண்ணியிருக்கா? அப்படின்றதையும் யார் ஸ்ட்ராங்கான கேண்டிடேட் அப்படின்றதையும் செலக்ட் பண்ணி வைக்க வேண்டிய நிலையில தான் இப்போ வந்து பிஜேபி இருக்கு. ஏன்னா பொதுவாவே அந்த மாரி தான் பண்ணணும். எந்த கட்சியா இருந்தாலுமே சரி, அந்த மாரி தான் பண்ணுவாங்க. இந்த ஊர்ல வந்து இவருக்கு வந்து செல்வாக்கு இருக்கு அப்படின்னு இவர் வந்து கண்டிப்பா நிக்க வைக்கலாம் அப்படி. அதாவது இப்போ வந்து டெல்லில இருந்து வந்து செலக்ட் பண்றாங்களா? அந்த அளவுக்கு என்ன ஆச்சு பிஜேபி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த விஷயம் உங்களுக்கே தெரியும். இதுவே இப்போ வந்து எம்பி எலக்ஷன் நடந்துச்சு. அந்த எலக்ஷன்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பிஜேபின்றது பரபரப்பா இருந்தது. அதாவது எப்பவுமே பொதுவாவே நம்ம தமிழகத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஏடிஎம்கே, டிஎம்கே இது 2 பத்தி தான் பேசிட்டு இருப்போம். அப்படி 2 பத்தி பேசிட்டு இருக்கிறப்பவே, பிஜேபின்னு ஒரு கட்சி உள்ள வந்து பிஜேபி பத்தி எல்லாருமே பேச ஆரம்பிச்சது. காரணம் ரீசன் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அண்ணாமலை. அண்ணாமலை அவர்கள் வந்து மாநில தலைவரா இருக்கிற வரைக்குமே, பிஜேபி வந்து இங்க வந்து ஒரு சிறகடிச்சு பறந்தவங்க அப்படின்னு சொல்லலாம். அதாவது சிறகடிச்சு பறப்போம் நாங்க அப்படின்ற மாரி எல்லாருமே டோட்டலா ஒரு இன்ச்சா எல்லா தெரு மொன சந்து கிந்து எல்லாத்துலயும் வந்து பார்த்தீங்க அப்புட்ன்னா, அண்ணாமலையோட பெயர் வந்து ஒலிச்சுச்சு. அது மாரி பிஜேபின்றது மலர்ந்தது அப்டின்னே சொல்லலாம். ஆனா இப்போ, எப்போ வந்து அவர் மாநில தலைவர் வந்து நீக்குனாங்களோ, எப்போ நயினா நாகேந்திரன் மேல வந்தாரோ, அப்பத்துல இருந்து பிஜேபி வந்து அடங்கியே இருக்கு, ஒடுங்கியே இருக்கு அப்டின்னு சொல்றாங்க. இதுக்காகவே பாதி பேர் வந்து பிஜேபில வந்து வெளிலயே போயிட்டாங்க அப்டின்னே சொல்லலாம். ஏன் அப்டின்னா, எங்களுக்கு வந்து அண்ணாமலை இருந்ததுனால நாங்க பிஜேபிக்கு வந்தோம். இப்ப அண்ணாமலை அவர் இல்ல நாங்க வெளில போறோம் அப்டின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான பேர் வந்து கட்சியில இருந்து நீங்கிட்டு தான் இருக்காங்க. அண்ணாமலை தனி கட்சி ஆரம்பிக்க போறேன்னு சொல்றாங்க. இல்ல வந்து வேற கட்சியில சேர போறேன்னு சொல்றாங்க அப்படின்னு என்னென்னமோ ஃபிக்ஷன் ஆஃப் ஸ்டோரிஸ் ஒண்ணு வந்துகிட்டு இருக்கு. ஆனா இதுவரைக்கும் நமக்கு தெரியல. இதுவரைக்கும் அண்ணாமலை அவர்கள் வந்து பிரஸ் மீட் குடுக்கறதா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் சரி எல்லாமே வந்து பிஜேபிக்கு சாதகமா தான் குடுத்துட்டு இருக்காங்க. பிஜேபியில நின்னு தான் குடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அது வந்து 2026 எலக்ஷனோட இந்த அலைன்ஸ் வந்து யார் யார் கூட இருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி சென்னைக்கு வந்து அமித்ஷா வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டு போயிட்டாரு. யார் கூட அப்படின்னா, ஏடிஎம்கேவோட கூட்டணி அப்படின்றத வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டு போயிட்டாரு. இப்போ என்டிஏக்குள்ள வந்து ஏடிஎம்கே இருக்காங்க. மிச்சம் எந்த கட்சியும் இன்னும் அபிஷியலா உள்ள வரல. ஆனா சில கட்சிகள் இல்லாம வரப்போகுது அப்படின்னு சொல்லி நெறைய தகவல் வந்திருக்கு. ஆனா இப்ப வரைக்குமே அபிஷியலா இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா,
என்டிஏக்குள்ள வந்து பிஜேபி, ஏடிஎம்கே இவங்க 2 பேரும் மட்டும் தான் இப்ப என்டிஏக்குள்ள இருக்காங்க. இதே டைம்ல வந்து பாத்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி யாருமே நிர்வாகி இல்லையா? இத அமைக்கிற அளவுக்கு நிர்வாகி இல்லையா? அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா, இருக்காங்க. அதாவது பிஜேபி நிர்வாகியா இருக்கக்கூடிய பைஜெயந்த் பாண்டே இவர் தான் வந்து தமிழகத்துல வந்து அந்த அலைன்ஸ் விஷயத்துல எல்லாமே வந்து நம்ம கரெக்டா இருக்கணும், கண்டிப்பா இருக்கணும். அதே மாதிரி தமிழகத்துல வந்து பிஜேபி ஸ்ட்ராங் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரொம்பவே போராடினாரு அப்படின்னே சொல்லலாம். இதுக்கு முன்னாடி வந்து அவர் நேரா போயிட்டு இபிஎஸ் ஐயாவை சந்திச்சு இந்த மாதிரி நம்ம கூட்டணிக்கு வந்து பங்கு அளிப்போம், நம்ம கூட்டணியா இருப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு பேச்சுவார்த்தை நடத்தினதாகவும், அந்த பேச்சுவார்த்தையில வந்து இபிஎஸ் அவர்கள் வந்து சரியாவே கன்வின்ஸ் ஆகல அப்படின்றதுலயும் நல்லாவே தெரிஞ்சது. இதனால வந்து டைரக்டா அமித்ஷா இவர் சரிப்பட்டு வர மாட்டார் போல, கிளம்பு பியூஷ் கோயல் போங்க கண்டிப்பா போயிட்டு ஒரு ஏடிஎம்கே கூட்டணி வச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லி இவரை வந்து டைரக்டா அனுப்புறாங்க. இவர் எதுக்கு டைரக்டா அனுப்பணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 2019 2021 இந்த கூட்டணி செஞ்சதுக்கு ஒரு முக்கியமான காரணம் யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த பியூஷ் கோயல். ஏன்னா அப்போ வந்து கூட்டணி வச்சதுக்கான மெயின் ரீசன் என்ன பண்ணா இவங்க 2 பேருக்குள்ள இருந்து ஒரு பக்காவான ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னே சொல்லலாம். யாரா இருக்குல்ல, அதாவது பியூஷ் கோயல் அவரு கூடயுமே எடப்பாடி இவங்க 2 பேருக்குமே ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருந்ததுனாலேயே நீ போனதாப்பா சரிப்பட்டு வரும், நீ போய் பேசுப்பா, இதுக்கெல்லாம் என் மாப்பிள்ள தான் சரிப்பட்டு வருவான் அப்படின்ற மாதிரி பியூஷ் கோயலை வந்து அமுச்சு விட்டுருக்காங்க. பியூஷ் கோயல் வந்து வந்த மாதிரி ஓகே பக்காவா முடிஞ்சிச்சு. மாப்பிளையா வாயா அவ்வளவுதான் கூட்டணி தானே, உனக்கா உயிரை கூட கொடுப்பேன் நான், கூட்டணி தானே வச்சுக்கலாம் போ அப்படின்ற மாதிரி மறுபடியும் வந்து பிஜேபியும் ஏடிஎம்கேயும் கூட்டணிக்குள்ள சேர்ந்தாங்க. இது வந்து பியூஷ் கோயல் அவர் வந்து பேசுனதுனால தான். ஆனா வந்து கூட்டணி பிரிஞ்சதுக்கு எக்கச்சக்கமான காரணங்கள் இருந்தாலும் இப்ப சேர்ந்ததுக்கான முக்காவாசி காரணம் வந்து பியூஷ் கோயல் அப்படின்றத சொல்றாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அதே பியூஷ் கோயல் வந்து நேரா வந்து இபிஎஸ் ஐயா வரும் அதிமுக நிர்வாகி எல்லாருமே சந்திச்சு ஒரு மீட்டிங் ஒன்று போட்டிருக்காங்க. அதே டைம்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அதாவது சந்திச்ச அதே டைம்ல வந்து ஏடிஎம்கே வந்து தொகுதி பங்கீடு பட்டியல் அப்படின்ற ஒரு பட்டியல் வந்து ரிலீஸ் பண்றாங்க. அந்த ரிலீஸ் பண்றதுல வந்து இன்னும் டோட்டலா வந்து அபிஷியலா வந்து இது வரைக்கும் யாருக்குமே என்னன்னு தெரியல. ஆனா வந்த வரைக்குமே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அதாவது பாமகக்கு 23 சீட்டும் பாஜகக்கு 23 சீட்டுமே வந்து நாங்க கொடுக்குறோம் அப்படின்றத வந்து அந்த பட்டியல போட்டிருந்ததா ஒரு தகவல் ஒன்று வந்தது. ஆனால் இது வந்து பியூஷ் கோயல் வந்து அதிகமா வந்து கேட்கிறாரு என்ன அப்படின்னா எங்களுக்கு பிஜேபிக்கு வந்து ஸ்ட்ராங்கா 40 சீட் வந்து கண்டிப்பா வேணும் அப்படின்றது. ஆனா ஏடிஎம்கே எவ்வளவு சொல்றாங்க அப்படின்னா 25 to 30 கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இவங்களுக்கு தேவைப்படுறது என்ன அப்படின்னா 40 சீட்டு கண்டிப்பா வேணும் அப்படின்றதாகவும், அது மட்டும் இல்லாம பிஜேபியில வந்து அந்தந்த தொகுதி ஏன்னா இப்போ வந்து கன்ஃபார்மாவே தெரியும். இப்போ என்ன வச்சுக்கோங்களேன், இப்போ வந்து எப்படி வந்து டெல்டா சைடு வந்து டிஎம்கேக்கோ கொங்கு வந்து அதிமுகவுக்கோ கொங்கு வந்து பாத்தீங்க கொங்கு மாவட்டம் தென் மாவட்டங்கள் வந்து டோட்டலா வந்து அதிமுகவுக்கு சப்போர்ட் அப்படின்னே சொல்லலாம். இதே வந்து டெல்டா வந்து பாத்தீங்க அப்படின்னா திமுகவுக்கு சப்போர்ட் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அதே மாதிரி பிஜேபிக்கு வந்து ஒரு சர்டன் பிளேசஸ் எல்லாமே இருக்கும். இந்த இடத்துல வந்து நம்ம கண்டிப்பா நின்னே ஆகணும் அப்படின்ற மாதிரி கிட்டத்தட்ட 40 தொகுதிகளுக்கு அந்தந்த சீட்டை வந்து ரிசர்வ் பண்ணிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். அந்த தொகுதி வந்து ரிசர்வ் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த இடம் வந்து பிஜேபிக்கு தான் அப்படின்ற மாதிரி ரிசர்வ் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த வேலை எல்லாமே இப்போ அக்யூரேட்டா போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்ல இப்போ வந்து முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்னா ஆல்ரெடி ஜெயிச்சிருக்கிற வெற்றி வேட்பாளர்கள் அவங்களே வந்து இப்போ வந்து நான் வந்து தொகுதியை மாத்திக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க. இதுல நம்ம குறிப்பா சொல்லணும் அப்படின்னா கோவை தெற்குல நின்று ஜெயிச்ச வானதி சீனிவாசன் இவங்க வந்து எனக்கு வந்து தெற்கு வேணாம் நான் வடக்குக்கு போறேன் அப்படின்ற மாதிரி எனக்கு வந்து தொகுதியை மாத்தி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய தலைவர்கள் வந்து இந்த மாதிரி எனக்கு வந்து தொகுதி மாத்தி கொடுங்க, எனக்கு வேற தொகுதி வேணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ அதுக்கும் இவங்க ஏத்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி இந்த தொகுதிக்கு பிரிவினை அந்த தொகுதி பிரிவு எல்லாமே வந்து அக்யூரேட்டா பார்க்கணும். அது மட்டும் இல்லாம நான் தான் ஃபர்ஸ்ட்லேயே சொன்னல, அதாவது இப்போதைக்கு பிஜேபி வந்து பாத்தீங்க அப்படின்னா டோட்டலாவே யாரு ஸ்ட்ராங்கான கேண்டிடேட், யாருக்கு அந்த ஊர்ல ஃபெமிலியர் இருக்கு, யாருக்கு அந்த ஊர்ல ஃபேமஸா இருக்காங்க, யாருக்கு வந்து அந்த ஊர்ல வந்து ஒரு நல்ல மதிப்பு இருக்கு அப்படின்றதையும் அது யாருக்கு இருக்கோ அவங்களுக்கு தான் வந்து சீட்டு அப்படின்றத வந்து கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம கட்சிக்காக உழைத்தவர்களுக்கு தான் சீட்டு அப்படின்றதையும் அவங்க குறிப்பா மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னா இப்போ ஒரு சில கட்சிகள்லாம் எடுத்துட்டோம் அப்படின்னா காசு இருந்தா அவன்ட்டும் கட்சி எலெக்ஷன் நின்று போயிடலாம். ஆனா இப்போதைக்கு பிஜேபி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அதாவது கட்சிக்காக உண்மையா உழைச்ச நிறைய பேருக்கு வந்து நாங்க சீட்டு கொடுப்போம், அவங்களுக்கு தான் இந்த சீட்டை கொடுக்க போறோம் அப்படின்றது தான் இந்த தொகுதியில வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த எலெக்ஷன்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த மாதிரி தான், அதாவது அந்த ஊர்ல ஃபெமிலியராகவும் இருக்கணும், அந்த ஊர்ல ஒரு ஓட்டு வங்கியும் இருக்கணும், அதே சமயம் அவங்க வந்து கட்சிக்காகவும் உழைச்சிருக்கணும். இந்த மாதிரி செலக்ட் பண்ணி தான் நாங்கள் கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனாலும் எல்லாருக்குமே வந்திருக்கிற ஒரு மெயினான கேள்வி என்ன அப்படின்னா இந்த வேலையில நயினார் நாகேந்திரன் தானே பார்க்கணும், எதுக்கு வந்து திடீர்னு புதுசாக டெல்லியில இருந்து ஒரு மினிஸ்டர் எதுக்கு அனுப்புறீங்க அப்படின்றதான் எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம எல்லாருக்கு மேலே ஒரு குற்றச்சாட்டும் ஒன்று இருக்கு. என்ன அப்படின்னா நயினார் நாகேந்திரன் வந்து தலைமை ஏற்றதுக்கு அப்புறம் பிஜேபி வந்து பழைய மாதிரி இல்லை, பிஜேபி வந்து ஒரு மாதிரி ஸ்ட்ராங்காகவே இல்லை, பிஜேபி வந்து ரொம்ப மந்தமாயிட்டாங்க, வெளில வரதே தெரியவே இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய குற்றச்சாட்டு வந்துட்டு இருக்கு. சரி ஓகே அந்த குற்றச்சாட்டை விட்டுருவோம். அப்போ நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், அதாவது வந்து இப்போ நயினார் நாகேந்திரன் வந்து மாநில தலைவர் ஆனதுக்கு அப்புறம் பிஜேபி வந்து எந்த மாதிரி இருக்கு, ஓகே உங்களுக்கு பிடிச்சிருக்கா, இல்லை அண்ணாமலை இருந்த பீரியட்லாம் கரெக்டாக இருந்துச்சா அப்படின்றத நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஜெம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.